ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பஸ் ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டால் வர முடியும் அப்படின்னா ஸோ இவங்கெல்லாம் அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எங்களோட ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்டு யாரெல்லாம் எங்கேருந்து அப்படின்னு பார்க்கலாமா, இவங்ககிட்டயே கேட்கலாம். எங்கேருந்து வராங்க, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க? ஐ எம் பிரதக்ஷனா ஃப்ரம் அந்தியூர். ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். வந்துட்டு போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? 3 hours ஆகும். ஸோ வந்துட்டு போகிறதுக்கு 7 hours ஆகும். ஆமாம். ஹாய், என் பேர் ஜெயபாரதி. நான் ஏற்காடுலேருந்து வரேன். எனக்கு அப் அண்ட் டவுன் 4 hours ஆகும். அது இல்லாமல் மலை ஏறி இறங்குறீங்க. ஆமாம், டெய்லி மலை ஏறி இறங்கிட்டு இருக்கேன். என் பேர் கல்பனா. நான் ஈரோட்டிலேருந்து வரேன். எனக்கு போக வர அப் அண்ட் டவுன் 5 hours ட்ராவல். என் பேர் வெண்ணிலா. நான் தாரமங்கலம். அங்கேருந்து வரதுக்கு 2 hour ஆகும். போயிட்டு வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது. ஹாய், என் பேர் காயத்ரி. நான் நாமக்கல்லேருந்து வரேன். எனக்கு போக வர 3 hours ஆகும். ஹாய், என்னோட பேர் ரேவதி. நான் திருச்செங்கோட்டிலேருந்து வரேன். அப் அண்ட் டவுன் 4 hours ஆகுது. ஹாய், ஐ எம் மாரி. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் மேம். அந்த சைடு நாங்கள் லாங் போனோம். தருமபுரிக்கு 2 hours ட்ராவலு. வீட்டிலேருந்து இங்கே வரணும் 4 hours ட்ராவல். வரதுக்கு மட்டும், வந்துட்டு போகிறதுக்கு 8 hours ஆகும் கிட்டத்தட்ட. ஹாஸ்டலில் இருக்கீங்க. ஹாய், என் பேர் வளர்மதி. எங்கள் ஊர் வந்து மேட்டூர். போக வர எனக்கு வந்து 2.5 hours ஆகும். ஹாய், ஐ எம் சுஜி ஃப்ரம் பெண்ணாகரம். எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் 6.5 hours ஆகுது. பார்த்தீங்களா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் டைம் இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்குற எங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் முக்கால்வாசி எல்லாருமே வந்து மேரேஜ் ஆனவங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து வீட்டில் சமைக்கிற வேலை, ஃபேமிலியை பார்த்துக்கிற வேலை, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே தான் இருக்கும். பட் அதெல்லாம் கடந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக இவங்கெல்லாம் 1 monthலேருந்து 2 months வரைக்கும் இங்கே கோர்ஸ்க்கு வந்து வராங்க. டெய்லி வந்துட்டு போகிறாங்க. சில பேருக்கு ஃபேமிலியை விட்டுட்டு வந்து ஹாஸ்டல்லையும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் ஒன்று தான், லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். சும்மா நம்ம காரணம் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. நமக்காக யாரும் வந்து எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கான காம்ப்ரமைஸ், அதுக்கான ஹார்ட் ஒர்க் எல்லாமே நம்ம தான் போடணும். இவங்கெல்லாம் ஆல்ரெடி அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான வேலை வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி இன்வால்மெண்ட்டோட அதை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.